ஓபிஎஸ்க்கு ஐடென்டிட்டின்னு பெருசாக இல்லாட்டும் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல. 3 முறை முதலமைச்சர், அதில் 2 தடவை அம்மா இருந்த போதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு அங்கே போகிறது ஒரு கம்ஃபர்டான இடம் தானே. ஏன்னா அவர் போடி நாயக்கனூரோ தேனியோ அவர் நிற்க வச்சு அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து செல்வாக்கு இருக்கும். திமுக அவர் எப்படி வெற்றி பெற வச்சிருவாங்க, வெற்றி பெற வச்சா எம்எல்ஏ ஆயிடுவார், திரும்ப திமுக அமைக்கலாம். ஏன் ஒரு முக்கியமான ஒரு சீனியராக இருக்காரு, ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கூட கொடுக்கலான்னு கூட திமுக தலைமை யோசிக்கலாம். அதுக்கு ஒன்று அவங்க கவலைப்படும். அவருக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க போறாங்கன்னு சொல்லி பியூஷ் கோயல் அடுத்த வாரம் வராரு. பிரதமர் மார்ச் மாதம் 3 முறை தமிழகம் வராரு, திருப்பரங்குன்றம் போறாரு, மதுரையில் கூட்டம் நடக்குது. அவங்களும் ஒரு நிறைய கணக்குகளை ஒர்க் பண்ணி அவங்களும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. சசிகலா ஒரு மதுரையில் இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதில் களம் காண்போம், வெற்றி நிச்சயம், வெல்வோம் நிச்சயங்கிற மாதிரியான ஒரு கோஷமும் வராங்க. அந்த ரெட்டைலை சின்னம் இருக்கு இல்லையா, அதுதான் அவருக்கு ரெட்டைலை சின்னத்துக்கு கூட சொல்லலாம். ஒரே ஒரு தடவை கட்சி 2ஆ படிஞ்ச போது முடக்கப்பட்டது. அவர் இதில் தான் வேற புறா சின்னத்தில் தான் போட்டி. 1989 சட்டப்பேரவை தேர்தலில் ஜானகி அணி சின்ன முடக்கப்பட்ட போது அப்போ போட்டிட்டார். அது வேற சூழல். ஆனால் காலங்காலமாக ரெட்டை இலட்சணத்தில் இருந்தவர் திடீர்னு உதயசூரியன் அதை கடுமையாக எதிர்த்து இருந்த உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிடுறது தயங்கி இருக்கிறார். அப்படின்னு அவரை தயக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே. திமுக அவர் எப்படியாவது அகாமடேட் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிற மாதிரி தான். திமுகவுக்கு எந்த விதமான நெருடல் அல்ல, நெருடல் ஓபிஎஸ்க்கு. அவருக்கு தான் அது இருப்பதாக தெரியும். அவரே ஏதோ மறைமுகமாக சுட்டி காட்டினார். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக அவர் செயல்பாடுகளை பார்க்கும்போது முதலமைச்சர் சந்திக்கிறாரு, திமுக தலைவர்களோட நெருக்கமாகிறாரு, அவருடைய எம்எல்ஏ சட்டப்பேரவையிலேயே வெளிப்படையா பேசுறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியோட திரும்பவும் நீங்க வர போறீங்க, இதுதான் என்னுடைய குரல்ன்றாரு. ஓபிஎஸும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு பேசுறாரு. அவரு ஏதோ ஒரு வேகத்துல போறாரு, அப்புறம் டக்குன்னு பேக் அடிக்கிறாரு. வேகத்துல போறாரு, டக்குன்னு பேக் அடிக்கிறாரு. அந்த தொட்டுட்டாரு. டிடிவி தானே கரெக்டா எங்க சென்டிமெண்ட் போட்டு அடிச்சாரு. சில சம்பவங்கள் தெரியுமில்ல, சினிமால எல்லாத்தையும் எல்லாம் பீக்கில் போகும்போது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஹீரோவா அல்லது ஹீரோயினா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்படியே கை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதோ அவருக்குள்ள இருக்கிற அதிமுக காரங்களை தட்டி விட்டுட்டே இருக்காங்க. நேரடி போட்டு அடிச்சுட்டாரு டிடிவி தாங்க. அதனால ஓபிஎஸ் தயங்குறாரு. இப்போ நான் இன்னைக்கு மாலையில் இப்போ மதியம் அவருடைய நேர்காணலில் செய்தியாளர் கூட்டத்தை பார்க்கும்போது அரசியலே வேணாம்ப்பா இனிமே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அந்த கோபத்தையும் வெளிப்படுத்துறாரு. எனக்கும் பேச தெரியும், எனக்கு டிடிவி சார் மேலே மரியாதை இருக்கு, எனக்கும் பேச தெரியும், ஆனால் நான் பேச வேண்டான்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ அந்த சமூக ரீதியிலான வாக்குகளுக்காக தான் அந்த டார்கெட் பண்ணுறாங்க. திமுகவும் நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக வாக்குகளை டார்கெட் பண்ணுது. டிடிவி அடிக்கும் போது அப்போ அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அதனால ஓபிஎஸ் என்ன பண்றதுன்னு இருதலி கொல்லியா இருக்காரோ. நம்மளால திமுகவுக்கும் வாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இங்கேயும் நிக்க முடியாது, இவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கோன்ற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட இருந்த தீவிர ஆதரவாளர்கள் பல பேர் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், இவரும் மனோஜ் பாண்டியன், சுப்ரத்தனம் அவரு முன்னாடி எம்எல்ஏ வந்தாரா, அவர்கள் சார்பானவர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ஐயப்பனே புகழ்ந்து பேசிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவருக்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸில் அவர் பதவி முடிய போகுதுன்றது இருந்தால் கூட சரி, அவர் சுற்றி இருக்கிறவங்களாம் திமுக போயாச்சு. இவரால் திமுக போய் முடியல. ஏன்னா தலைமைன்றதுனால ரிஸ்க், அந்த ஒரு இமேஜை பற்றி. ஆனால் அவருக்கு அங்கே போகிறது ஒரு கம்ஃபர்டான இடம் தானே. ஏன்னா அவர் போடி நாயக்கனூரோ தேனியோ அவர் நிற்க வச்சு அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து செல்வாக்கு இருக்கும். திமுக அவர் எப்படி வெற்றி பெற வச்சிருவாங்க, வெற்றி பெற வச்சா எம்எல்ஏ ஆயிடுவாரு, திரும்ப திமுக அமைக்கலாம். ஏன் ஒரு முக்கியமான ஒரு சீனியராக இருக்காரு, ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கூட கொடுக்கலான்னு கூட திமுக தலைமை யோசிக்கலாம். அதுக்கு ஒன்று அவங்க கவலைப்படும். அவருக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் இப்படி வச்சுக்கங்களேன், மக்கள் நீதி மையத்தில் முன்பு இருந்தவர்கள் எல்லாம் திமுக சேர்ந்துட்டாங்க. மக்கள் நீதி மையத்தினோட தலைவர் திமுக அணியில தான் இருக்காரு தவிர திமுக சேரல. அவரு கூட ஒரு நெருடல் இருக்கு. டார்ச் லைட் கொடுக்க வேணாம், விட வேண்டாம். உதயசூரியன் சின்னத்தில் கமல் போட்டு கமல் இப்போ ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. இருந்தாலும் அவரோ மற்றவர்களோ தங்களுடைய ஐடென்டிட்டியை அழிச்சிட்டு போவது விரும்பல. ஓபிஎஸ்க்கு ஐடென்டிட்டின்னு பெருசாக இல்லாட்டும் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல. 3 முறை அதிமுகவின் முதலமைச்சர், அதில் 2 தடவை அம்மா இருந்த போதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு முறை அவர் மறைவுக்கு பிறகு 2 முறை சிறையில் இருக்கும்போது இருக்கும். ஆக
2 முறை சிலை இருக்கும். ஆகையினால அவ்வளோ நிலம் இருந்துட்டு சுத்தமாக உதறிட்டு போனோம்னா என்ன நினைக்குமோங்கிற ஒரு ஆனா தயக்கம். இதுக்கு ஒன்றும் பெரிய இப்போ நீங்க திமுக அமைச்சரவையில ஒரு 7ல இருந்து 8 அமைச்சர்கள் அதிமுகல இருந்து வந்தாங்க. அமைச்சர்களாக இருந்தார்கள், முதலமைச்சராக இல்லை. முதலமைச்சராக இல்ல அவருக்கு ஜெயலலிதா பிளேஸ்ல 2வது பொசிஷன்ல இருந்ததுனால நீங்க ஜெயலலிதா பிளேஸ்ல இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜெயலலிதா நான் தான் இதை விட்டு கொடுத்தவர் ஒருத்தர் உண்டு, நாவல நடிச்சறிய. ஆனா அவருக்கு தெரியும் தன்னுடைய எவ்வளவு தூரம் தன்னை மார்க்கெட் பண்ண முடியும்னு தெரியும். அதனால தான் அவர் அண்ணாக்கிட்டேயும் 2வதா இருந்தார், கலைஞர்கிட்டையும் இருந்தார், எம்ஜிஆர் கிட்டே இருந்தார், ஜெயலலிதா அம்மா கிட்டே இருந்தார். ஸோ இஸ் மென்டலி ப்ரிப்பேர்ட். நம்பர் 2ங்கிற வாய்ப்பு நாவலருக்கு நிரந்தரம். நம்பர் 2ங்கிற வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு இல்லை. ஆனா சார் நீங்க ஓபிஎஸ் சொல்றீங்க, அவருக்கு திமுகன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு, அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கு திமுகல. ஆனா சசிகலா எந்த விதமான ஹோல்டும் இல்லாம இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு நான் கட்சியை இணைக்க போறேன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு இன்னும் இன்னும் 1 மாசத்துக்குள்ள நான் ஒரு களமுக்கு வர போறேன், நான் ஒரு வாய்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இறங்குறது யாருடைய திட்டம்? என்னை பொறுத்தவரை அதிமுக, அமமுக உள்ளிட்ட அந்த சமுதாயத்தின் வாக்குகளை ஒருங்கிணைச்சு இருக்கக்கூடியவர்களை ஸ்பாயில் பண்றது. அது திமுக தானே திரும்ப பலம் சேர்க்கும். ஆமாம், அதை பற்றி அவங்களுக்கு இப்போ இல்லை. அவங்களால எதுவும் செய்ய முடியாது. எப்படியும் அவங்களுடைய எம்எல்ஏ பதவியோ அல்லது அமைச்சரோ எந்த வாய்ப்பும் இருக்கிறதில்லை. அதனால் அது இப்படி போனோமே எடப்பாடி கிட்ட சேரணும், அதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்காது. ஏன்னா அவர் தான் அடையாளம், அந்த மாதிரி தான் அடையாளம் காமிச்சார் எடப்பாடியை. அதனால அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன அஜெண்டா வச்சுக்காங்க தான் புரியல. ஆனா அதிமுக ஆட்சி அமைக்கணும், மீண்டும் அம்மா ஆட்சி வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அது அவங்க நினைக்கிற அதிமுக, இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக இல்லை. ஆனா எடப்பாடி நீங்க நல்லா இன்னொன்னு கவனிக்கணும், எடப்பாடி பழனிசாமி பற்றியோ பன்னீர்செல்வம் பற்றியோ டிடிவி தினகரன் பற்றியோ தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனம் வைக்கவில்லை சசிகலா. அதை கவனிக்கிட்டேன். ஏன்னா இது பேக் ஃபயர் ஆகிடும் அப்படிங்கிறது. இப்போ பன்னீர்செல்வம் எதை செஞ்சாலும் பேக் ஃபயர் ஆகும். சசிகலா பேக் ஃபயர் ஆகாமல் என்ன இருக்கோ அதெல்லாம் செய்கிறாங்க. பேக் ஃபயர் ஆகக்கூடிய விஷயங்களில் தலையேறுறது. ஒருவேளை இது பாஜகவுடைய திட்டமாக இருக்குமா? நீங்கள் இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு சின்னதாக ஒரு அமைப்பை ஆரம்பித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த தென் மாவட்டங்களில் வாக்குகளை சிதறாமல் என்டிஏ கன்சால்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு பிஜேபி கொடுக்குற அசைன்மெண்ட்டாக இருக்கலாமா? தெரியல, அது என்னால் யூகிக்க முடியல. அதை பற்றி அந்த பார்வை எனக்கு இல்லை. ஏன்னா பாஜகவில் அவங்களுக்கு பெரிய பாஜக மூலமாக அவர் இதுவரையில் எந்த பலன் அடைஞ்சிருக்கான்னு தெரியல. ஒரு ஏதேனும் பலன் கிடைச்சதுன்னு வச்சுக்கலேன், அதை காரணமாக விசுவாசம், ரெசிப்ரிகேஷன், அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதே சமயத்தில் பாஜகவில் பழிவாங்கப்பட்டதாகவும் இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க நம்ம ப்ரோ பிஜேபியா இல்லை ஆன்டி பிஜேபியும் தெரியல. சில சமயங்களில் அவங்க ப்ரோ பிஜேபியா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அது காமன் ஸ்டாண்டாக தான் இருக்குது. அதனால பொதுவான நிலைப்பாடாக தான் இருக்குது. அதனால நம்ம பொறுத்துறது பார்க்கணும், அவங்களோட அஜெண்டா என்ன, அவங்களோட குறிக்கோள் என்னன்னு விலங்கல்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். அது அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஆமாம். ஆனால் நிச்சயமாக அவங்க திமுகவுக்கு எந்த வகையிலும் ஆதரவு தெரிவிப்பதற்கான சாத்தியக்கூறு மட்டும் இல்லை. அவங்க திமுக ஆதரவு தெரிவிக்கணும். சொல்லுங்க. ஏன்னா என்னப்பா, நான் என்ன நினைக்கிறேன், இவங்க எல்லாருமே காங்கிரஸ் ஆகட்டும், சசிகலா அம்மையார் ஆகட்டும், பன்னீர்செல்வம் ஆகட்டும், வேறு யாராவது தாவேகா என்ன பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறாங்க அப்படின்னு நாங்கள் யூகிக்கிறோம். இந்த தேர்தல் எப்படி பண்ணுறாங்க, ஒருவேளை அவர்கள் கம்ஃபர்டபுளாக இடங்களை கைப்பற்றி கணிசமான வாக்குகள் சதவீதங்களை பெற்றுவிட்டால் இவங்க எல்லாம் அந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு இப்போ இது பேர்னா விஜயகாந்த் 2006 பெற்றார்ல, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தால் அதிமுக போன்ற கட்சிகள் வேறேனும் அவங்களுடைய பயன்படுத்தி கொள்ள நெருங்கி வரலாம். இல்லை சுத்தமாக காலி அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. அப்போ என்ன நடக்குமோ, அன்றைக்கி என்ன சூழல் உருவாகுதோ அதை ஒட்டி தான் அவங்க அடுத்த நகர்வுகளை மேற்கொள்ள முடியும். இப்போ அவங்கள என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எதுவுமே தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஒரு விசித்திரமான தேர்தல். புதிதாக களத்துக்கு வந்திருக்கிறவர் இதுவரையில் போட்டியிடாத ஒரே காரணத்துக்காக அவரை நோக்கி எல்லாரும் குறி வச்சிருக்காங்க. நான் சொல்றது அதிமுக உள்பட. ஒருவேளை அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்த இடங்களுக்கு காரணம் தாவேகா அப்படின்னு நிலைமை இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. விஜயகாந்த் காலத்தில் இருக்கும்போது முதலமைச்சராக தானே முன்னேறப்பட்டு கருப்பு எம்ஜிஆர் அவர் என்று சொல்லப்பட்ட அப்படித்தானே ஆச்சு. ஆனால் 2011 அவர் அலையும் சேர்ந்தார்ல, பின்னாடி தான் முடிச்சுக்கிட்டு மக்கள் நல கூட்டியில்
கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அவருக்கும் ஒரு ஸ்பேஸ் இல்லாதனால ஒரு அகாமடேட் ஏதோ ஒரு பக்கம் போக வேண்டிய சூழல் வந்தது. இது எல்லார் காலத்துக்கும் உண்டு, எல்லா காலத்தையும் எல்லாருக்கும் உண்டு. அது மாதிரி தாவேகா காத்திருக்கிறதோ, தாவேகாவை ஒட்டி மற்றவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் கொண்டு நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். நியூஸ் கிளிஷ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.